மகர ராசி. இந்த மகர ராசி தை மாசம் இது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாசம். அதுவும் இந்த மகர ராசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனை பேருமே, விவசாயிகள் எல்லாருமே உழைச்சு தன்னோட நிலத்துல வந்து அறுவடை பண்ண பொருள்கள் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி அவங்க முன்னோர்களுக்கு வழிபாடு பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய காலம் உண்டு. அப்போ அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, இந்த வருஷமாவது நமக்கு ரொம்ப நல்லது நடக்குமா, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப எதிர்பார்க்கிறப்போ நம்ம என்ன பண்ணா அதுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான். நீங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். பௌர்ணமி வரும் பாருங்க, தைப்பூசம். அப்ப தைப்பூசத்தை வர அன்னைக்கு எங்கேயாவது மலை உச்சியில இருக்கக்கூடிய முருகன் கோவில் போய் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க முன்னோர்கள்ல போய் வழிபாடு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. செய்யக்கூடாத 2 விஷயங்கள் மட்டும்தான். கடன் வாங்கி தொழில ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தொழில் சிறப்பா வராது. கடன் வாங்கி வீடு கட்டினீங்கனாலும் அந்த வீடு வந்து நமக்கு சிறப்பா இருக்காது. அப்போ உங்ககிட்ட எவ்வளவு முதலீடு இருக்குமோ அந்த பணத்தை மட்டும் வச்சு இந்த வருஷம் நீங்க ஆரம்பிங்க. அது அப்படியே சிறுக 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 முன்னேற்றமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் உங்களுக்கு பர்சன்டேஜ்ல பாக்குறப்போ எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா 70% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டு மகர ராசிக்கு.